எது மனநிறைவான வாழ்க்கை? நிம்மதி என்றால் என்ன என்று தெரியாமல் உலாவும் சில மானிட பிறவிகளுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம். நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கை கலன்று நின்றிடும் ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அதாவது இதோட பொருள் என்னென்னா, நம்மளுடைய பாதுகாப்புக்காண்டி எத்தனையோ பெரிய வீட்டை கட்டி அதுக்கு நம்ம உள்ளே உட்காந்துக்கிட்டு அதுக்கு பெரிய கதவையும் போட்டுக்கிட்டு நம்ம பெரிய பாதுகாப்பான இடத்துல இருக்கோம் அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கியா. ஆனால் என்ன தான் கதவை போட்டு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு நாள் யமன் நம்ம உயிரை பறிக்கிறது நிச்சயம். அப்போ எவனும் நம்மளோட உதவ போகிறதும் இல்லை, நம்ம யாரும் நம்ம கூடவும் வரப்போகிறதில்ல. இந்த உண்மை புரிஞ்சிருச்சுன்னா நிம்மதி தானாக வந்துடும். சரி, இப்போ எதுக்கு இதை சொல்கிறீன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, எங்களோட வாழ்க்கையை பார்த்து பல பேர் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் அப்படி இப்படின்னு நினைக்கிறியா. நீங்களும் நிம்மதியாக வாழலாம். அதுக்காண்டி தான் அந்த பதிவு. என்னென்னா, என்னோடய தகப்பனார் கிட்டத்தட்ட எங்களுக்காக பாதுகாப்புக்காண்டி ஒரு வீட்டை கட்டி அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் என்ற அளவுக்கு தான் அந்த வீட்டிலே தங்கியிருக்காரு. மித்த நாட்கள் எல்லாமே இந்த காடு தான், இந்த ஆடும் காடும் தான் கதி. இப்படியாப்பட்ட சூழலில் அவருக்கு மனநிறைவு இருக்குமா, நமக்கு மனநிறைவு இருக்குமா? எத்தனையோ கஷ்டமான சூழல்களில் நான் நிம்மதியை இழந்து தவிக்கும்போது இந்த காடும் இந்த ஆடும் தாங்க எனக்கு பெரும் ஆதரவாக இருந்துச்சு. நீங்கள் பல பேர் நினைக்கலாம், என்னடா படித்து முடிச்சுட்டு ஆட்டமைக்கிற அப்படின்னு. ஆனால் எதிர்காலத்தை காண்டி நிகழ்காலத்தை நான் இழக்க தயாராக இல்லை. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஆடு மேய்க்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டியே, அவ்வளோதானே. இது அப்படியே திருமண வாழ்க்கை நடந்தும் நமக்குன்னு ஒரு குழந்தை குட்டின்னு உண்டான பிறகு அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று ஊக்கமுறைகளை போதிக்கிறோமா? சரி, பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைக்கிறோமே, அங்கேயே கற்றுக்குருவான்னு நீங்கள் நினைக்கலாம். ஏட்டுக்கல்வி ஒரு நாளும் நமக்கு சாகிற வரைக்கும் நம்மளுக்கு உதவாது. உதாரணத்துக்கு பிபிஏ படித்தா இவ்வளவு சம்பாதிக்கலாம், பிகாம் படித்தா இவ்வளோ சம்பாதிக்கலாம், இன்ஜினியர் படித்தா இவ்வளோ சம்பாதிக்கலாம்னு பணத்தை நோக்கியே தான் அங்கே பள்ளிக்கூடத்துலேயே ஆரம்பிச்சிருது அந்த பிரச்சனை. இப்படி இருக்கையில் எங்கே நிம்மதி வரும்? வாழ்வியல் கல்வி மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கான நம்ம சாகிற வரைக்கும் வரக்கூடிய ஒரே கல்வி வாழ்வியல் கல்வி மட்டும்தான். அது என்ன வாழ்வியல் கல்வி? நம்ம சித்தர் பெருமக்களும் மகான்கள் எத்தனையோ பேர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அளவோடு ஆசைப்படு, அளவுக்கு மீறி செலவு பண்ணாத, வரவு தக்கன செலவு பண்ணு, அப்படிங்க எண்ணற்ற கருத்துக்களை எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பெற்றவங்க தான் பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு முதல் காரணம். எப்படின்னா, பகவத்கீதையில் ஒரு கதை ஒன்று வரும். என்னென்னா, அதாவது ஒரு இடத்துல மாடு ஈன்ற கண்டை தன்னோட நாக்கை வச்சு நக்கி நக்கி அந்த அக்கியை நக்குறங்கிற பேரில் நக்கி நக்கி புண்ணாக்கி அப்படியே கொன்றும். கடைசியில் அந்த குட்டியை கண்டுக்குட்டியை மாடானது கொன்றும். இதை பார்த்துட்டு அர்ஜுனன் கண்ணன்ட்ட போய் கேட்பான், என்ன மாதவா, ஒரு பசுவே கன்ற இது எப்படி, அது எதனால், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அர்ஜுனன் கண்ணன்ட்ட பார்த்து கேட்பான். அதுக்கு கண்ணன் சொல்வார், இப்படித்தான் கலியுகத்தில் தன்னுடைய குழந்தைகளே பெற்றோர்கள் அழிக்க போகிறாங்க. அளவு கடந்த பாசத்தால் நாம் என்ன பண்ணுறோம்னு அவளுக்கே தெரியாது. அதுதான் அதோட விளைவு தான் கடைசியில் கல்யாணம் முடிஞ்சு பெரிய பையனை ஆனோன்னு அவன் தன்னோட மனைவி மேலே உள்ள மோகத்தில் தாய் தகப்பனை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவனுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இதுதான் ஒழுக்க முறைகளை நல்ல முறையில் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா கடைசி காலத்தில் யாரும் பெற்றவங்களை தூக்கி போட்டு மிதிக்க போகிறதும் இல்லை, பணத்துக்காண்டி யாரும் கொலை பண்ண போகிறதும் இல்லை. ஒரு சித்தர் பாட்டு ஒன்று இருக்குது, அதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஆமை வெறும் ஆள் கண்டு ஐந்தடக்கம் செய்தார் போல் ஊமையூறு கொண்டு ஒடுங்குவது எக்காலம் இறைவா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஆமையானது ஆளை பார்த்துச்சுன்னா, அதாவது தலை 4 காலையும் சேர்த்து 5 உறுப்புகள், அந்த 5ஐயும் தனக்குள்ளே ஒடுக்கி வச்சுக்கிறோம். அது மாதிரி நமக்கு தேவையில்லாத ஏதாவது ஒன்று நம்மளை நோக்கி வருதுன்னா 5 புலங்களையும் அடக்கி வச்சுக்கிறணும். உதாரணத்துக்கு ஒரு அழகான பொண்ணோ காசு பணமோ என்ன எதற்க வந்தாலும் அது மேலே மோகம் கொள்ளாமல் ஆசை வைக்காமல் நம்ம 5 புலங்களை, அதாவது உதாரணத்துக்கு காமம், ஆசை,
பொறாமை, இந்த மாதிரி கோபம், இந்த மாதிரி 5 இருக்குது. அதை அடக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கட்டையில் போகிற வரைக்கும் நிம்மதி தானாக வரும். இன்னொன்று, இதுதாங்க வாழ்வியல் கல்வி. இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் தான் வாழ்வியல் கல்வி. தன்னோட குழந்தைகளுக்கு யார் இது போதிச்சு வளர்க்குறாளோ அவன் மேன்மை அடைவான். இன்னொன்று, அவன் தாய் தகப்பனையும் நல்ல முறையில் கடைசி வரைக்கும் பாதுகாத்துக்குருவான். சரி, இப்போ உள்ள காலகட்டங்களில் பாவ புண்ணியம் இதையெல்லாம் சொல்லி வளர்த்தா மூட நம்பிக்கையாக இருக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மூட நம்பிக்கைங்கிறது எப்படி வந்துச்சுன்னு ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஒரு முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணுறதுக்காண்டி யாகம் வளர்த்துட்டு இருந்தார். அந்த யாகம் வளர்க்கையில் தான் வளர்த்த ஒரு பூனை ஒன்று அந்த யாகத்துக்கு இடையூறாக வந்து இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதோட என்ன பண்ணார், என்னடா அது பூனை இடையூறாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பூனையை பிடிச்சி மதுவில் கட்டி போட்டாரா. அதோட என்னென்னா, அதை பார்த்த சீடர்கள் வந்து என்ன குருநாதர் வந்து என்ன பூனையை கட்டி போட்டு யாகம் பண்ணுறாரு அப்படின்னு பல நாளாக பார்த்துருக்காங்க. அதோட சரி அப்படின்னு இவங்க ஒரு அந்த மைண்ட்லேயே இருந்திருக்காங்க, பூனையை கட்டி போட்டு தான் யாகம் பண்ண நண்பருக்கு அப்படின்னு. ஒரு காலத்தில் குருநாதரும் இறந்து போயிடுறாரு. அதோட இவங்க என்ன பண்ணுறாங்க, பூனையை கட்டி போட்டு யாகம் வளர்த்துருக்காங்க. இது இப்படி தான் வந்தது மூட நம்பிக்கை. எதுக்கு பண்ணாங்க, ஏன் பண்ணான்னு அவர் வந்து நினச்சது வந்து பூனை வந்து இடையூறாக இருக்கே அப்படின்னு தான் அவர் வந்து கட்டி போட்டார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றும் தெரியாமல் பூனையை கட்டி போட்டு தான் யாகம் வளர்க்கணும் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மூடத்தனமாக, இதுதான் மூடத்தனங்கிறது. என்ன எதுக்காண்டி சொல்ல வராக, ஏன் பண்ணாங்கங்கிறது தெரியாமல் அவங்க அப்படி பண்ணி கடைசியில் இப்படித்தான் மூட நம்பிக்கை இப்படித்தான் வளர்ந்தது. பாவம் செய்யாதிரு மனமே, பாவம் செய்தால் எம்மன் கொண்டோடி போவான் அப்படிங்கிறத அனுதினமும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். அப்படி வளர்க்காமல் விட்டதுனால தான் இவ்வளவு மத கலவரம், ஜாதி கலவரம், நாட்டில் கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இதுதான். எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே அனுதினமும் கடவுளை வழிபட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனை விட கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் தான் அடிக்கடி கடவுளையே பற்றி நினைப்பான். அதாவது முருகன் பாட்டிலோட ஒன்று வரும், கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனைமறவேனே அப்படின்னு ஒரு பாடல் வரி வரும். அதுக்கு என்னென்னா, சரி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் சொல்லிட்டு போகிறான், கடவுள் இருக்குன்னு சொல்கிறவன் சொல்லிட்டு போகிறான், அது கற்பனையோ கற்சிலையோ, ஆனால் முருகாவனை என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வரி வரும். இந்த வரி எதுக்குன்னா, நாமளே ஒழுக்க முறைகள் படுத்துறதுக்கு தான் இது. சரி கடவுள் இல்லைன்னே வச்சுக்கிடுவோமே, கடவுள் இல்லைன்னா யாருமே எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. முதல்ல எல்லா தப்பையுமே செஞ்சுட்டு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு நமக்கு மேலே ஒரு சக்தி இருந்து நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு எவன் ஒருத்தவன் உள்ளார்ந்து நினைக்கிறானோ அவன் வந்து ஒரு இதுக்கு பயப்படுவான். நமக்கு மேலே ஆண்டவன் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான், அப்போ நம்ம இந்த தப்பை பண்ணக்கூடாது, நம்ம யாரையும் தப்பாக பார்க்கக்கூடாது அப்படின்னு நமக்கு மேலே ஒரு பரம்பொருள் ஆனது பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறவன் எந்த தப்பும் செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான். இதுதான் வாழ்வியல் கல்வி. இதை உங்கள் குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க. அப்புறம் வந்து படிக்க வைங்க, அதுக்கு கல்யாணம் பண்ணுங்கள், என்னமும் பண்ணுங்கள். என்னோடய வயது வந்து 25 வயசு ஆகுது எனக்கு. இப்போ என்னுடைய இந்த குறைந்த அனுபவங்களே சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த புரிதல் எல்லாம் எப்போ ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் 5 வருஷம்தான் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த புரிதல் ஏற்பட்டுருந்துச்சுன்னா இன்னமும் எவ்வளவோ ஒழுக்கமுறையாக நானும் இருந்திருப்பேன். நானும் எல்லோரும் மாதிரி தான் நானும் வந்து சேராதவனோட சேர்ந்துக்கிட்டு செருப்படி பூசமான கதையாக இப்படி தெரிஞ்ச காலங்கள்லாம் உண்டு. அதை இப்போ நினச்சி நான் அதை வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, வாழும்போது ஒழுக்கமாக வாழலைன்னா சாகும்போது பாயோடையும் நோயோடையும் கஷ்டப்படுவோம். இந்த உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அது என்ன ஒழுக்கம்னு ஓயாமல் சொல்கிற அப்படின்னு என்னென்னா, சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. என்னென்னா, மேலை நாட்டுக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்காண்டி போகிறாரு விவேகானந்தர். அப்போ வந்து அங்கே உள்ள ஒரு பெண் வந்து விவேகானந்தர் மேலே அவரோட பேச்சிலையும் அவரை பார்த்தும் காதல் வருது.
காதல் ஏற்பட்டு தன்னுடைய விருப்பத்தை வந்து ஒரு வித்தியாசமாக சொல்லுவோம் அப்படின்னு போய் விவேகானந்தர்கிட்ட போய் சொல்கிறா அந்த பெண். அதோட என்னென்னா, உங்களை மாதிரியே ஒரு ஆண் குழந்தை எனக்கு பிறக்கணும் அப்படின்னு விவேகானந்தர்கிட்ட போய் அந்த பெண்மணி சொல்கிறா. அதுக்கு நம்மளால் என்ன சொல்கிறாப்புலன்னா, ஏன் என்னைய மாதிரியே உனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், நானே உனக்கு ஒரு குழந்தையா வரேன், இன்னிலேருந்து நீ எனக்கு அம்மா நான் உனக்கு மயன் அப்படின்னு சொல்லி அந்த இதை முடிச்சிடுறாப்புல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது நம்ம பார்க்குற கண்ணோட்டங்களில் தான் இருக்குது நம்ம வாழ்கிற வாழ்க்கை. இது தெரிஞ்சாலே போதும், நம்மளை மன நிம்மதியாகவும் எந்த குறையும் இல்லாமல், பணங்காசு இருந்தால் தான் செல்வாக்கு இல்லை, அதனால் நல்ல ஒரு மன நிறைவான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் இருக்கிறது தான் உண்மையான செல்வாக்கு. சரி ஆடு மேய்க்கிறவன் ரொம்ப ஓவராக புலம்புறான்னு நீங்கள் இதெல்லாம் கருத்தில் ஏற்றிக்கிறாமல் இருந்துடாதீங்க. எனக்கு எட்டிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். யாரது இங்கே பொம்பளை யார் அது குன்று உண்டு சோடியா சுற்றுல சோடியா